குட் ஈவினிங். நான் தான் வக்கீல் வனஜா பேசுகிறேன். சொல்லுங்கள், என்ன விஷயம்? அப்படியா, நீங்கள் ஆக்டர் ஹேமந்தோட அசிஸ்டண்ட் பேசுகிறீங்களா? சரி. ஓகே, நம்ம அசிஸ்டண்ட் கிட்ட பேசிட்டீங்களா? சரி, நான் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் சொல்கிறேன். அந்தபடி நீங்கள் வந்துடுங்க, சரிங்களா? ஓகே, நான் வைக்கிறேன். அட்ரஸ் உங்களுக்கு தெரியும்ல? சரி. ஹலோ, குட் ஈவினிங். வக்கீல் வனஜா மேடத்தோட ஆஃபீஸில் இருந்து பேசுகிறேன். நான் உங்கள் அசிஸ்டண்ட்டு, என் பேர் பிரியா. அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தீங்க இல்லையா? நாளைக்கு காலையில் ஒரு 11 மணிக்கு வர முடியுங்களா? சரி, ஓகே சார். கொஞ்சம் காலையில் ரிமைண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் வரும்போது என்னென்னலாம் கொண்டு வரணும்னு நான் அப்புறம் சொல்கிறேன். நீங்கள் ஆஃபீஸ் வந்துடுங்க. ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். சரி சார். நீ ஹேமந்த் சாரோட அசிஸ்டன்ட் தானே? ஓகே. சரிங்க, ஓகே. மேடம், அந்த ஹேமந்த் சார், அவர் ஏற்கனவே உங்களுக்கு தெரியுங்களா? உங்களுக்கு கால் பண்ணியிருக்காரா? இதுக்கு முன்னாடி நிறைய தடவை உங்களுக்கு கால் பண்ணதாக அவர் சொல்கிறாரு. என்ன விஷயம் மேடம்? நாளைக்கு ஆக்டர் ஹேமந்தோடைய அசிஸ்டண்ட் வராரு. அவருக்கு வந்து டைம் பார்த்து என்ன டைம் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணு. அது ஒரு 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 யார் அப்படின்னு பார்த்தா, ஹேமந்த் யார் அப்படின்னா, என் ராசாவின் மனசில் படத்தில் ராஜ்கிரண் சார் வந்து மட்டன் சாப்பிடுவார் இல்லையா? அந்த மட்டன் சாப்பிட்றதுக்கு பரிமாறினது இவர் தானா. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அதில் வந்து மீனா மேடம் தான் வைப்பாங்க. பட் ஆனால் அந்த சீனுக்கு முன்னாடி அவரோட சீன் தான் வந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அது படத்துலேயே இல்லை. பட் ஆனால் அந்த ஒரு காலரை வச்சுக்கிட்டே அவர் வந்து நான் இந்த படத்தில் நடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்சம் பசவுள்ள பார்ட்டி போல் இருக்குது. அதனால் அதுதான் இத்தனை வருஷமாக அவர் வந்து இதில் நிறைய சஸ்டெயின் ஆகிட்டு இருக்காரு. நிறைய பேருக்கு வந்து சான்ஸ் வாங்கி தரேன் அப்படி இப்படின்ட்டு. இப்போ அவருக்கு வந்து கட்சி வந்து ஆரம்பிக்கணுமா? பாரு, நாட்டில் யாரெல்லாம் கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இந்த தமிழ்நாட்டிலேயே நம்மளை விட்டால் வேறு யார் இருக்கா சொல்லு, கட்சி ஓப்பன் பண்ணி தர்றதுக்கு? இது மாதிரி ஒரு வக்கீல் யாருமே இல்லை. உண்மையிலே அது பெருமைப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் ஒவ்வொன்று பார்த்தா ரொம்ப சில்லியாக இருக்குது. வேறு வழி, நம்ம பொழப்பு ஓடணும்ல, அதனால எல்லாத்தையும் சகிச்சுக்க வேண்டியதாக இருக்குது. சரி, நீ பாருப்பா, நீ பாரு, அந்த டைம் என்னென்னு ஃபிக்ஸ் பண்ணு. அடுத்த கேஸு. நானும் எவ்வளோ ரவுடியெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இப்படி ஒரு ரவுடி பொம்பளையே நான் இப்போ தான் மேடம் பார்த்துருக்கேன். ஆனால் சுமூகமாக ரொம்ப அழகாக டேக்கிள் பண்ணிட்டீங்க. அவங்க கேஸையும் ஜெயிச்சு கொடுத்துட்டீங்களே மேடம். உண்மையிலே நீங்கள் கிரேட்டு தான். இங்கேருந்து வாராங்கல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கீங்க. இந்த காசிமேடு சாமுண்டேஸ்வரி அவங்க கேஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ட்ராவல்லாம் நல்லா இருந்ததா மேடம்? இல்லை, அந்த காசிமேடு சாமுண்டேஸ்வரி கேஸை கோர்ட்டுக்கே போகாமல் நான் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் அந்த அம்மாவோட பேர் வந்து பெருசாக வரணுன்றதுக்காக அவங்க வந்து கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, போவோம். ஃபஸ்ட்டு சிட்டிங்லேயே முறியடிச்சாச்சு. இப்போ அவங்களுக்கு இன்னும் கெத்தாக இருக்குது அப்படி தான் சொல்லலாம். இதுக்காக நான் இங்கேருந்து தெலுங்கானா ட்ராவல் பண்ணி அங்கே போய் அவங்களுடைய கேஸை வந்து அட்டன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. சரி, என்ன செய்கிறது? ஒரு நட்பு ரீதியாக அதெல்லாம் பண்ணி தானே ஆகணும். இது மாதிரி பல கேஸ் பண்ணால் தான் நமக்கும் கொஞ்சம் பேர் நிற்கும். வேறு என்ன செய்கிறது? இடையில இதுவும் பார்த்துக்க வேண்டியது தானே. சரி மேடம், வர வர யார் கட்சி ஆரம்பிக்கிறதுனே தெரியல மேடம். ரொம்ப பயமாக இருக்குது. லோக்கலில் இருந்தால் ஈஸியாக இருக்கும்னு இங்கே ஆரம்பித்தோம். ஆனால் இவ்வளோ லோக்கலாக வருவாங்கன்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை மேடம். எவ்வளவோ கேஸு பார்த்துருக்கேன். இது என்னப்பா, இது ஒரு பெரிய விஷயமா? விடு. நாட்டில் எவ்வளோதான் தங்கம் விலை ஏறினாலும் இந்த சாமுண்டேஸ்வரிக்கு மட்டும் எப்படி தங்கம் ஏறாமல் இருக்குன்னு நான் நினைப்பேன். இன்ஃபேக்ட் விஜய் மல்லையாக்கு அப்புறம் பாத்ரூமே தங்கத்தில் கட்டுற பெருமையும் இவங்கள தான் சாரம் போல் இருக்குது. யார் கண்டா அவங்க வீட்டில் அது கூட தங்கத்தில் கட்டி வச்சுருப்பாங்க போல இருக்குது. ஞாபகம் இருக்குது. இன்றைக்கி ஏதாவது அப்பாயின்மெண்ட் இருக்கா மேடம்? யாருன்னு தெரியல. சுமித்னு சொல்கிறாரு. ஒரு 2 நாளாக உங்களை பார்க்கணுன்னு அவர் வந்து போயிட்டுருக்காரு. அவரும் ஏதோ கட்சி ஆரம்பிக்கிறதா பற்றி தான் அவர் சொல்லிகிட்ருக்காரு. அநேகமாக கோவாலேருந்து வந்ததாக அவர் சொல்கிறாரு மேடம். வர வர உங்கள் புகழ் இந்தியா ஃபுல்லாக பரவுது மேடம். என்ன செய்கிறது? எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. வணக்கம் மேடம், என் பேர் சுமதி. நான் இங்கே உள்ள கோயம்பேடு மார்க்கெட்டில் மீன் கடை ஒன்றும் இல்லை, நான் வந்து மீனை க்ளீன் பண்ணுற வேலை பண்ணுறேன். எனக்கும் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் மேடம். உங்கள் போகையிலே வரையிலையும், உங்கள் கார் போகையிலே வரையிலையும் நான் பார்த்துருக்கேன்.
எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. அதாவது எல்லாருமே வந்து பெரிய கடைக்காரவங்கெல்லாம் முன்னாடி அந்த வேலையை வாங்கிக்கிறாங்க. எங்களை மாதிரி சின்ன ஆளுங்களுக்கெல்லாம் அந்த மீன் வெட்டுற வேலை கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்சாதான் எங்களுக்கு காசு. ஸோ எங்கள் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதனால நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சங்கம் ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கோம். அப்புறம் ஒருத்தர் சொன்னார், இதை நீங்கள் தான் இவ்வளோ பேர் இருக்கீங்களே, அதை ஒரு கட்சியாக மாற்றிடுங்க, அப்போ உங்களுக்கு வேணுங்கிற கோரிக்கையெல்லாம் நிறைவேறும் அப்படின்னாங்க. சும்மா தான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் மேடம். அதுதான் மேடம், வேறு ஒன்றும் இல்லை. எங்களுக்கும் கட்சி ஆரம்பித்து கொடுத்துருங்க மேடம். சரிங்களா? உங்களை தான் மழை போல நம்பிக்கிட்டு இருக்கேன். சரிம்மா, அப்படியே செஞ்சிடலாம், கவலைப்படாதீங்க மேடம். வர வர யார் கட்சி ஆரம்பிக்கிறதுனே தெரியல மேடம். ரொம்ப பயமாக இருக்குது. லோக்கலில் இருந்தால் ஈஸியாக இருக்கும்னு இங்கே ஆரம்பித்தோம். ஆனால் இவ்வளோ லோக்கலாக வருவாங்கன்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை மேடம். பிரியா, சும்மாரு. நமக்கு கிளைண்ட்ஸ் தான் முக்கியம். பெரியவங்க சின்னவங்கெல்லாம் கிடையாது. நமக்கு எல்லாரும் கிளைண்ட்ஸ், எல்லாரும் ஈக்குவல். நீ இப்படி பேசாத.